ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ரீப்ளை பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மெட்டீரியல் அனுப்பிட்டுக்கிறேன், அதை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதுலேருந்தே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகட் ப்ரீசெட் இன்னொரு ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டு வந்து நீங்கள் ஷேகட் ப்ரீசெட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன், அதாவது ரெட் லைனில் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்த மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணால் போதும். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் க்ரீன் கலரில். அந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து 1 by 1 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், 2வது ஆப்ஷனாக இருக்கும் மீடியான்னு. அந்த ஆப்ஷனில் போய் தான் நீங்கள் வந்து இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணணும். இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்துக்கிறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஃபிட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் வரும். அதில் 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இமேஜோட சைஸ் வந்து வேணா இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏர் இருக்கும். அதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெட்லைனுக்கு மூவ் ஆயிரும். அப்புறம் வந்து இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெட்லைன் வரையும் மூவ் ஆயிரும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, நான் வந்து அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த இமேஜும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் பக்கத்தில் அந்த ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், அந்த ஏரோவை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெட் லைனுக்கு மூவ் ஆயிரும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெட் லைனுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்கிறதோ எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இமேஜ் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேகட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான சிசி இருக்கும், ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டு இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயர் ராங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துருங்க. இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். அந்த ஏருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி காப்பி 3 லேயர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு பாக்ஸை செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர் வந்து கொடுத்துருங்க.
ஆமாம், அங்கே காப்பி பண்ண லேயர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆகிரும். இந்த 3 ப்ளூ லேயரும் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்குமே பார்த்துங்க. அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும். இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் அப்படி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணால் அந்த ஷேக்கட் பீஸில் எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக் அப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்பான ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இமேஜில் எந்தெந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போ நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய் 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போங்க, 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க, 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு 2 இமேஜில் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்கால் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் 4 இமேஜில் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஆட் பண்ணுறீங்கன்னா 7.33 இந்த செகண்டில் இருக்கிற இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செகண்டில் இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த செகண்டும் இந்த 2 செகண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 இடத்துல மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 இடத்துல ஆட் பண்ணணும். இந்த 2 இடம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 இடம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பீஸ் இருந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் செகண்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸில் போங்க, 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண அந்த 4 இமேஜ் தவிர மற்ற எல்லா இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் எல்லாமே பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐகானுக்கும் அந்த ஷேர் ஐகான் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேர் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஷேர் ஐகான் யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடாக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.